காரைக்குடியிலிருந்து 15லிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆத்தன்குடி. ஆதன் என்பது சிவபெருமான் குடியிருக்கும் இடம் ஆதன்குடி. இங்கே லட்சுமி விலாசம் அல்லது பெரிய வீட்டு அரண்மனையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் திரைக்கடலோடி திரவியம் தேடி அதை தன்னுடைய சொந்த நாடாகிய தாய் தமிழ் நாட்டிலேயே செலவழித்திருக்கும் விதம் அருமையாக இருக்கிறது. திரு NAR நாச்சியப்ப செட்டியார் அண்ட் திருமதி மெய்யம்மாள் ஆச்சி ஆகியோர்களால் கட்டப்பட்ட இந்த அரண்மனை மாளிகை 1.08 ஏக்கர் பரப்பளவில் 60 ரூம்களுடன் பல நூற்றுக்கணக்கான ஜன்னல்களுடனும் அமைந்துள்ளது. இந்த வீட்டின் பெயர் ஸ்ரீ லட்சுமி விலாஸ். லட்சுமி என்பது நாச்சியப்ப செட்டியாரின் தாய் மற்றும் மகளுடைய பெயர். உள்ளூர் மக்களால் இது பெரிய வீடு என்று அழைக்கப்பட்டாலும் பிறரால் அரண்மனை என்றே அழைக்கப்படுகிறது. பராமரிக்கப்படாத நுழைவாயிலும் கம்பி வேலியும் 80 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கும் இடமும் ஐயைய என நினைக்க வைக்கின்றன. ஆனால் அடுத்து இருந்து விரிகிறது பிரம்மாண்டமான கலை நயமிக்க வீடு. இத்தாலியிலிருந்து வரவழைக்கப்பட்ட கருப்பு வெள்ளை பளிங்கு கற்களாலான தரையும் மிக பெரிய திண்ணையும் அதை சுற்றி ஆங்காங்கே மணல் கல்லாலான தூண்களும் நம்முடைய கண்ணை கவருது. நுழைவாயிலில் இருக்கிற பர்மா தெக்குனாலான கதவுகளும் அதில் உள்ள தாழ்பால்களும் நாதாங்கியும் செதுக்கப்பட்டுள்ள மரச்சிற்பமும் அழகோ அழகு. பர்மா தேக்கு கதவை திறந்த உடனே விரியுது பெரிய தர்பார் மண்டபம். இந்த தர்பார் மண்டபத்தில் தரையில் கருப்பு வெள்ளை இத்தாலிய பளிங்கு ஓடுகளும் சுவரில் பெரிய பெரிய பெல்ஜியம் கண்ணாடிகளும் சுவருடைய கீழ்ப்பகுதியில் உள்ள ரோஜா போன்ற கற்கள் ஜப்பான்லேருந்து வந்ததாகவும் பெரிய பெரிய வளைவுகளோட ஃப்ரெஸ்கா பெயிண்டிங்குகளோட வெளிநாட்டு அரண்மனை ஒத்த இந்த தர்பார் மண்டபம் சும்மா பளபளக்குது. அந்த காலத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரெலாம் தங்களுடைய கல்யாணங்களை வீட்டிலேயே வச்சுக்குவாங்க. அதனால் இந்த தர்பார் மண்டபத்தை அடுத்து இருக்கிறது திருமணம் நடத்துவதற்கான அந்த அறையும் விருந்தினர்கள் சாப்பிடுவதற்கான மிகப்பெரிய நீண்ட அறையும் இருக்குது. அது சுமார் 15 மீட்டர் நீளமுடையதாக இருக்குது. இந்த அறையுடைய தரையை சுண்ணாம்பு கலவை, கருப்பட்டி, கடுக்காய்களை செக்கில் போட்டு அரைச்சி அதில் முட்டை வெள்ளைக்கருவை கலந்து வச்ச கலவை இதெல்லாம் பயன்படுத்தி தரையை மட்டும் இல்லை சுவர்களையும் பூசி பளபளப்பாகவும் உறுதியாகவும் ஆக்கியிருக்காங்க. இந்த பகுதியில் ஏராளமான ஜன்னல்கள் இருக்குது. ஜன்னல் பலகணியில் 2-3 பேர் உட்காந்துக்கிற அளவுக்கு நல்ல அகலமாக நீளமாக வசதியான இடமும் இருக்குது. உயரத்தில் இருக்க ஜன்னல்களில் கலர் கலராக சிவப்பு, பச்சை, மஞ்சள், ப்ளூன்னு கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடிகளால் இந்த சாப்பாட்டு ரூமே ஒரு கலைடாஸ்கோப்பு போல் இருக்குது. அலங்காரமான தூண்கள், ஏராளமான ஜன்னல்கள், காற்றலைகள் வீசுவதற்கு கடல் போல் இடம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபேனே போடாட்டியும் வேர்க்காது. அடுத்து பெரிய சமையல் கட்டு இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் உள்ள அறைகளும் இந்த அரண்மனையில் இருக்க மற்ற எல்லா அறைகளையும் போலவே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியல. இந்த வீட்டின் அடுத்த அட்ராக்ஷன் முற்றம் அப்படிங்கிற பகுதி. இது வளவு அப்படின்னு சொல்லப்படுது. நகரத்தார் அணியும் ஆபரணங்களில் முக்கியமானவைகளும் இங்கு படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் முக்கியமானது கௌரி சங்கு. இது நகரத்தாரின் 60வது கல்யாணத்தின் பொழுது ஆண்கள் அணிந்து கொள்ளும் நகை. இந்த நகையில் நடுவில் சிவபெருமான் கௌரி தேவி அப்படிங்கிற பார்வதியோட ரிஷப வாகனத்தின் மேலே வீற்றிருப்பார். இதில் சின்ன சின்ன குட்டி குட்டி செதுக்கு சிற்பங்கள் இருக்குது. அதில் கிருஷ்ணர், துளசி, ராமதாசர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய சில பகுதிகள் செதுக்கப்பட்டிருக்கு. சுற்றியும் இத்தாலி, ஸ்பெயின்லேருந்து வந்த கற்களாலான
சுற்றுப்பகுதி. அதிலேயே எதிரும் புதிருமாக நிறைய ரூம்கள், மேல் மாடிக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு காற்றோட்டம், மழைநீர் சேகரிப்பு இதுக்கெல்லாம் உதவுகிற பகுதி. இந்த வளவுடைய நடுப்பகுதி நேர வானத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த காலத்திலேயே நகரத்தார் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆத்தங்குடி செல்லுங்கள், குறைந்த செலவில் அரண்மனையை கண்டு மகிழுங்கள்.